ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக்னன்ட் ஃப்ளவர் ப்ளூம்ஸ் வித் டிக்னிட்டி எபிசோட் 7 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ரெண்டாரோ அவனோட குரூப் மெசேஜை பார்த்துக்கினே இருக்கான். ஏன்னா ஒரு நாள் ஆகும் அந்த குரூப்பில் எந்த விதமான மெசேஜும் வரல, குவைட்டாக இருக்கு. இதுக்கு ஒரு வகையில் காரணம் நம்ம ரெண்டாரோ அப்படின்னு அவன் யோசிக்கிறான். நான் ரெண்டாரோ கிட்ட அவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி நீ ஏதாச்சும் மறைக்கிறியா என்ன? உண்மையை சொன்னா நான் அவங்க கிட்ட சொல்ல விரும்பல அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். அதனால தான் இங்க அவங்க பேசலையோ அப்படின்னு இவன் யோசிச்சுன்னு இருக்கான். இப்படி யோசிக்கும் போதே நம்ம காரு கிட்ட இருந்து மெசேஜ் வருது. ஆமா சுபாருவை நீ மீட் பண்ணியா? மீட் பண்ண அவகிட்ட நான் விஷயத்தை பத்தியும் பேசினேன். அதே மாதிரி என்ன மனசுல நான் இந்த விஷயத்தை பத்தி உன்கிட்ட சொல்லாம விட்டுட்டேன். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நானும் உண்மையை சொன்னா உன்னை கவலைப்பட வச்சிட்டல. உண்மையிலேயே நான் கொஞ்சம் ஹாப்பியா இருந்தேன். ஏன்னா நம்ம சுபாருக்கு என்னை பத்தியும் உன்னை பத்தியும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம உசாமே அவனோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்றான், நீங்க கவனிச்சிங்களா அந்த இடத்துல என்னன்னு தெரியல, நம்ம ரெண்டாரோ ஒரு மாதிரி வியர்டா ஆக்ட் பண்ண இருக்கான். அந்த இடத்துல ரெண்டாருக்கும் அவளுக்கும் எந்த விதமான விஷயத்திலயும் இன்ட்ரெஸ்டே இல்ல, ஒரு மாதிரி தான் இருக்கானே. பாத்தீங்களா அவன் ஸ்டடின்னு அவன் ஷார்ப்பா இல்லாம இருக்கலாம், ஆனா ஸ்போர்ட்ஸ் மத்த விஷயம்லாம் ஆளு இந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பே இல்ல. ஆமாண்டா உசாமே, நீலாம் ஸ்டடியை பத்தி பேசுற பாத்தியா? மோனி பின்னாடி போயினே இருக்க. இப்ப அது ஒன்றும் முக்கியம் இல்ல, நல்லா பாருங்க இந்த மாதிரிலாம் இந்ததே இல்ல. ஈவன் கிளாஸ்ல கூட ஒரு நாள் முழுக்க அவன் இப்படிதான் இருக்கான். ஈவன் அவன் கிட்ட கேட்டாலும் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டான் அவன். அதனால என் கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நம்ம அவனை ஃபாலோ பண்ணணும். அடே உசாமே, நம்ம இப்படி ஃபாலோ பண்றது என்ன சரியா? அவன் மட்டும் ஃபாலோ பண்ணு, இது ரொம்ப ஃபன்னாவும் இருக்கும். என்னன்னு தெரியல, நம்ம ரெண்டாரோ ரொம்ப தூரமா போற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். கட்டத்துல அவன் ஒரு ஏரியாக்கு போறான். அங்க நம்ம கியூகா ஹைஸ்கூலோட பொண்ணுங்களை அவன் மீட் பண்றான். இதனால அவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க ஒரு கெஃபேக்கு வராங்க. அங்க வந்தோடனே நம்ம ஹீரோ சொல்றான், மன்னிச்சிடுங்க நான் நிறையவே உங்களுக்கு கால் பண்ண நினைக்கிறேன், உங்களுக்கு தொல்லையா ஒன்றும் இல்ல உங்களை சந்திக்கும் போது எனக்கு இன்னமும் சந்தோஷமா தான் இருக்கு. ஆர்வத்துல இப்படி அவ சொல்லிடுறான். அட காரு இப்படின்னு தான் நம்ம சுபாரு யோசிக்கிறான். இந்த சைடு அங்க உசாமையும் மத்தவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கும் கடுப்பா இருக்கு. என்ன ஜெலஸா இருக்கிற ஃபீலிங்கா இல்ல என்ன இது? அவன் ஃபிளட் பண்ண இருக்கான். அட என்னடா உசாமை பண்ண இருக்க, வாட ஆர்டர் பண்ணலாம். எத்துல இவங்க ஆர்டர் பண்ணு பேர்ல பயங்கரமா கத்தின்னு இருக்காங்க. அடே கம்முன்னு இருங்கடா, இல்லன்னா நம்ம மாட்டிப்போம். கியோக்கோ பொண்ணுங்க கூட இருக்கான், அது ஓகே. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல, சில்வர் ஏரோட இருக்கிற அந்த சுபாரு அந்த பொண்ணு கூட இவன் இருக்கான். முக்கியமா அவளுக்கு இந்த சிதோரி பசங்கனாலே சுத்தமா பிடிக்காது. சைடு சுபாரு சொல்றான், ஆமா நம்ம ஏன் சைலன்ஸான இடத்துல போய் பேசக்கூடாது? இந்த மாதிரி இடம் ஓகே தானா? ஒரு காரணம் இருக்கு, நான் எதுக்காக உங்களை இங்க வர வச்சேன்னா விஷயத்த பத்தி பேசணும் தானே. அன்னைக்கு லைப்ரரியில என் கூட இருந்த அந்த பசங்களை பத்தி உங்களுக்கு தெரியும்ல? பார்த்தமே அந்த பசங்க தானே. நான் உங்ககிட்ட உங்க ரெண்டு பேரை பத்தி எந்த விதமான விஷயத்தையும் மறைக்க விரும்பல. ஏன் அப்படி சொல்றேன்? ஏன் தெரியுமா அப்படி சொல்றேன்? என்ன பார்த்தாலே மத்தவங்க பேச மாட்டாங்க, எல்லாருமே நான் அவாய்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி டைம்ல நான் ரொம்ப தனிமையில இருந்தேன். அந்த மாதிரி டைம்ல தான் நான் சிதோரிய ஜாயின் பண்ணினேன். அங்க எனக்குன்னு சில பேர் கிடைச்சாங்க. ஸ்டார்டிங்ல நான் என்ன யோசிச்சேன்னா, அவங்கலாம் ரொம்ப வியர்டானவங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். போக போக தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது, அவங்க ஒன்றும் வியர்டான ஆளுங்க இல்ல. எனக்கு துணையா இருந்தவங்களே அவங்க தான். அதாவது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன் ஆனவங்க. இங்க எப்படி உங்க ரெண்டு பேரையும் நம்புறீங்க, அதே மாதிரி நானும் அவங்கள நம்புறேன். அன்னைக்கு நம்ம காரு எனக்கு ஹெல்ப் பண்ணா, எக்ஸாம்ல நான் பாஸ் ஆனேன். அன்னைக்கு நான் ஃபீல் பண்ணேன் எதையுமே இன்னமும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு. அதனால என்ன மன்னிச்சிருங்க. இப்படி இந்த விஷயத்த பத்தி சொல்லும் போது ரிஸ்க் இன்வால்வ் ஆகும். அதே டைம்ல இது ஷெல்ஃபிஷாவும் தெரியலாம், என்ன மன்னிச்சிருங்க. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், அங்க காருக்கே பிரச்சனை இல்லாத போது எனக்கும் பிரச்சனை இல்ல. சொல்ற விதத்திலேயே தெரியுது நீ எந்த அளவுக்கு சின்சியரா இருக்குன்னு. அவங்க அவ்வளவு இம்பார்ட்டன்ட், அதே டைம்ல அவங்க மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னா எங்களுக்கும் உன் மேல நம்பிக்கை இருக்கு, நாங்களும் அவங்கள நம்புறோம். ஏதாச்சும் ஆச்சுன்னா கண்டிப்பா நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கும், தயாரா இருக்கும். என்ன சுபாரு? இதுக்கு அவர் ரொம்ப வெக்கப்படுறான். அங்க ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்றான். இந்த சைடு இது எல்லாத்தையுமே நம்ம ஆளுங்களும் கேட்டுன்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் போகும்போதே நம்ம ஹீரோ மன்னிப்பு கேட்கறான், ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்ல. பின்னாடியே சுபாருவும் சொல்றான், உங்களுக்கு அப்புறமா டைம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமா அவங்கள? நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இன்னைக்கு அவங்க கிட்ட தப்பா நான் பேசிட்டேன் கண்டிப்பா. ஆனா அதுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேக்குது, அட ஃபைனலி ரெண்டாரோ உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு மிச்சம் பேசலாமா? நான் வாட்டி ஏதோ ஜூனியர் பசங்க கிட்ட ஏதோ பிரச்சனையை உருவாக்கி இருக்க போல. ரெண்டாருக்கும் தெரியல இவங்க என்ன பேசுறாங்கன்னு. காரு சைட்ல பார்த்து சொல்றான், அங்க பாரு. அப்புறம் தான் ஆளுக்கு புரியாவது, ஸ்டார்டிங்ல ஒரு பையன் அடிக்க வந்திருப்பான்ல, அந்த பையனோட கேங் தான். அவன் பயந்து போய் இப்ப ஆளுங்களை பேக்கப்பா கொண்டு வந்திருக்கான். அங்க பின்னாடி போலான்னு பார்த்தா பின்னாடியும் ஆளுங்க வந்துடுறாங்க. என்ன ஆச்சு? உன்னை பார்த்தா அந்த மாதிரி பையன் தான் எனக்கு தெரியுது. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி ரெண்டாரும் அந்த மாதிரி பையன்ல ரொம்ப நல்லவன். அட பாருங்கப்பா பின்னாடி யாரு இருக்கா? கியோகா ஸ்கூலோட அந்த பொண்ணுங்களா? உங்களா பணக்கார பொண்ணுங்களாச்சே. உங்களுக்கு பிரச்சனை ஏன் கூட தானே, நம்ம தனியா பேசலாம், அவங்கள போக விடு வீட்டுக்கு. அப்படியெல்லாம் பண்ணா ஃபன்னா இருக்காது. உன் கூட பேசிட்டு அவங்க பக்கம் தான் நெக்ஸ்ட். அந்த இடத்துல பின்னாடியே சுபாருவோட முடிய ஒரு பையன் தோறான். உடனே உசாமே தட்டி விடுறான். அம்மா உசாமே, நீ இங்க என்ன பண்ற? நாங்க இந்த விஷயத்த பாத்துக்கிறோம், நீ அந்த பொண்ணுங்களை சேஃபா கொண்டு போ. என்ன சரி, நீங்க வந்தக்கப்புறம் உங்களுக்கு அப்புறமா எல்லா விஷயத்தையும் புரிய வைக்கிறேன். ஆமா யாரா இந்த 3 பசங்க? அந்த இடத்துல சாக்குவும் பின்னாடி போய் சொல்றான்,
எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானோ ஒரு கோலம் மாதிரி பின்னாடி இருந்துட்டு ஆளுங்களை கொண்டு வந்திருக்கீங்களோ ரெண்டாரோக்கான நிலைமை தான் உங்களுக்கும் ஆக போகுது அவன் மண்டையில இருக்க காயத்தை நீங்க பாத்தீங்களா அது என்ன சொல்ல இருக்க காயத்தை பத்தி நம்ம ஆளுங்க கேட்டிருப்பாங்க இருந்தாலும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி மழுப்பிருப்பான் கியோக்க பொண்ணை காப்பாத்தலான்னு போனா அதுக்காக ஒரு காயம் உருவாச்சு மண்டையில பின்னாடி இது கேட்கும் போது யூரிட்டாக்கு பயங்கரமா கடுப்பாவுது அவன் மண்டையில காயம் இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தானா இந்த சீன்லயே பயங்கரமான சண்டை இருப்பது இந்த சைடு நம்ம ஹீரோ மன்னிப்பு கேட்கறான் என்ன மன்னிச்சிருங்க நல்லதானே நீங்க டேஞ்சர்ல மாட்டிக்கினீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஓகேவா சொன்னா அவங்கள பத்தி கவலை இல்ல ஏன்னா மத்தவங்கள நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு யூரிட்டாவும் கால் பண்ணி கேட்கறான் என்னாச்சு உங்களுக்கு எதுவுமே ஆகல நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்களா உண்மையை சொன்னா அதை நான் கேட்கணும் இல்ல இங்க எல்லாமே ஓகே தான் அவ்வளவுதான் நாங்க வீட்டுக்கு போறோம் ஃபெஸ்டிவல் வேற நாளைக்கு இருக்கு அதனால நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு கட் பண்ணிடுறான் ஹீரோவும் சொல்றான் அவங்களுக்கு எதுவுமே ஆகலையா இந்த சைடு அவங்க எல்லாருமே காலி அதுக்கு காரணமும் நம்ம யூரிட்டா தான் நான் ஆளு பார்க்க சைலண்டா இருக்கான் ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் யூரிட்டா நீ வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்க சொன்னா இது மேல எனக்கு விருப்பம் இல்ல நான் எப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவன் ஹெல்ப் பண்ணணும் அப்பயே அவனோட நிலைமையை நான் மோசமாக்கி இருக்கணும் அந்த இடத்துல அந்த பசங்க கிட்டயும் வந்து சொல்றான் நீ வாங்கினக்கு அப்புறமாச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீ சொல்ற மாதிரிலாம் ரெண்டாரோ இல்லவே இல்ல ரெண்டாரோ பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது நான் இது வரைக்கும் மீட் பண்ணதில்ல ரெண்டாரோ தான் ரொம்ப கூலான பர்சன் இதே மாதிரி அவன் போக ஆரம்பிச்சுறாங்க அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு நாளைக்கு ஃபெஸ்டிவல் எப்படி போகுமோன்னு இடத்துல மேட்சும் ஆரம்பிக்குது நம்ம ஆளாலியா அங்க எதுவுமே பண்ண முடியல ஏன்னா ஒரு சைடு அந்த விஷயத்தையும் அவன் யோசனை இருக்கான் அதனால கேம்ல அவனால ஃபோக்கஸ் பண்ண முடியல மத்தவங்களும் வராங்க என்னமோ ரெண்டே மேட்ச் தான்டா எனக்கு தான் நீ தேங்க்ஸ் சொல்லணும் பிச்சிங்கன்னு அற்புதமா பண்ண இல்லைன்னா நம்ம தோத்து போயிருப்போம் கூடிய சீக்கிரம் நம்ம ஜெயிக்கிறோம் அந்த ஐஸ்கிரீமை தட்டி தூக்குறோம் இடத்துல ரெண்டாரும் நேத்து அந்த விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்கறான் அங்க சாக்குவும் கேட்கறான் ஆமா மத்தவங்களாம் ஓகேவா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா அவங்க எல்லாருமே ஓகே தான் உண்மையே சொன்னா நாங்க தான் மன்னிப்பு கேட்கணும் ஏத்தனமா நேத்து ஃபாலோ பண்ணிட்டோம் அடி என்னது ஃபாலோ பண்ணீங்களா ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் கூட நீங்க வந்தீங்களா என்ன அங்க இதை கேட்கும் போது அவங்க ஓடியே போயிடறாங்க அங்க சாக்கு தான் மன்னிப்பு கேட்கறான் நான் மன்னிச்சிரு நாங்க வந்து ஃபாலோ பண்ணிருக்க கூடாது அதே மாதிரி அன்னைக்கு உன்னை தப்பா வர சொல்லிட்டேன் அதுக்காகவும் மன்னிச்சிரு நான் உன்னை புரிஞ்சுக்கல என்னோட கான்வர்சேஷனை கேட்டேன் அதனால தப்பு எல்லாமே ஏமாலதான் புரியவுது இல்ல அப்படி இல்ல உண்மையை சொன்னா நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இதுல அவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி மன்னிப்பு கேட்கறாங்க அங்க நேத்து நான் அந்த விஷயத்த பத்தி அவன் சொல்றான் எதிர்பார்க்கல நீ வந்து அப்படி சொல்லுவேன்னு நான் வந்து இந்த விஷயத்த திரும்பவும் உன்கிட்ட ரிப்பீட் பண்ண மாட்டேன் இருந்தாலும் நான் சொல்றேன் உன்னை யூரிட்டா யுசாமே உங்க எல்லாரையுமே நான் ரொம்ப நம்புறேன் அந்த வார்த்தைகளை கேட்கும் போது நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா நீ அவங்க கிட்ட சொன்ன என்னால எக்காரணத்து கொண்டோம் அவ்வளவு சீக்கிரத்துல அவங்கள விட முடியாதுன்னு ஆனா அடிக்கடி நீ ரொம்ப சீக்கிரமா உன்னை பிளேம் பண்ணிக்கிற சொன்னா அவளைக்கும் நான் வார்த்தைகளை விட்டுறக்கூடாது உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அதையும் நான் யோசிச்சிருக்கணும் கேட்கும் போது நம்ம ரெண்டாருக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த சைடு நம்ம சாக்குவும் யூரிட்டாவும் அதை பத்தி தான் பேசுறாங்களே மனுஷரா நான் சொல்லியிருக்க கூடாது இருந்தாலும் என்ன பண்றது வாய் தவறி நான் சொல்லிட்டேன் அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருப்பாங்களா இதை பார்க்கும் போது இவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சீன்லயே மேட்ச் ஆரம்பிக்குது அந்த இடத்துல இப்போ நம்ம ஹீரோக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குல்ல அதனால மேட்சை நல்லாவே ஃபோக்கஸ் பண்ண முடியுது ஒரு பாலும் வரும் எல்லாருமே நம்ம ரெண்டாரோவை நம்புறாங்க அதே மாதிரி நம்ம ரெண்டாரோ ஒரு பயங்கரமான ஷாட் அடிக்கிறான் அந்த பாலா அது எங்கேயோ போகுது நம்ம ஹீரோ அங்க ஜெயிக்கவும் செய்யறான் அதை பார்க்கும் போது அவங்களோட டீமுக்கு அவ்வளவு சந்தோஷம் ரெண்டாரோன்னு அப்படியே கட்டி பச்சுக்கிறாங்க இதையும் போட்டோ எடுத்து டீச்சர் கிட்ட காட்டுறாங்க பாருங்க டீச்சர் அவங்க வந்து சாதிச்சிட்டாங்க எங்க இருக்குது அது வந்து உண்மையிலேயே ஒரு கிரேட்டான விஷயம் இல்ல இப்படின்னு அவங்க சொல்றாங்க எங்கே இந்த எபிசோட முடியுது அனிமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க அதே மாதிரி சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா